குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு இன்றைக்கு 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் மாதம், விசுவாவசு வருடம், ஆனி மாதம் 1ஆம் நாள். இன்று தமிழ் மாத பிறப்பு. அழகான வைகாசிக்கு நாம் விடை கொடுத்து இன்றைக்கு அழகான ஆனி மாதத்தை வரவேற்கின்றோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. சூரிய பகவானுக்குரிய அந்த நாள். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த வருடம் முழுவதுமே நம்ம சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அதனால் இன்று பிறந்திருக்கிறது மிக மிக அருமையான ஒரு நல்ல நாள். சதுர்தசி திதி, திருவோண விரதம். இன்னைக்கு திருவோண நட்சத்திரம், திருவோண விரதம், தியாஜிதம், அமிர்த யோகம், திருவோண விரதம், கரிநாள், ஷட்சீதி, புண்ணிய காலம். அதாவது நான் சொல்லியிருக்கேன், சோழவந்தான் ஸ்ரீ மாரியம்மன், முத்து மாரியம்மன் புறப்பாடு, கண்டருளல், தந்தையர் தினம், திருத்துவ ஞாயிறு. இன்று இது தந்தையர் தினம். அதை என்ன சொல்லி நான் காலையிலேயே எழுதியிருந்தேன். தந்தையர் தினம்னு தாய் எந்த அளவிற்கு நமது பாதுகாப்பை உறுதி செய்கின்றாரோ அந்த அளவிற்கு தந்தைக்கும் ஒரு நிகரானவர் தான். அதனால் நம்ம எதுவுமே நம்ம தந்தையை பற்றி சொல்லவே வேணாம். பெண்களுக்கு, அதுவும் பெண்களுக்கு அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களும் பசங்களெல்லாம் அடிச்சிருவாங்க அப்பா, ஆனால் பொண்ணுங்களை அடிக்கவே மாட்டாங்க. அது ஆனால் அம்மாவுக்கு இது இயற்கையினோட நியதி. பையனை ரொம்ப பிடிக்கும். இது எழுதாத ஒரு சட்டம். அதனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்பா தான் பார்க்காத ஒரு புக்கில் போட்டிருந்தாங்க. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அம்மா நமக்கு இடுப்பில் வச்சுட்டு சோறு ஊட்டுவாங்க, நிலாவை கட்டுவாங்க, எல்லாமே உயிரை கொடுப்பாங்க. ஆனால் தன் தோள் மீது உயர்த்தி தான் பார்க்காத உலகத்தையும் தன் குழந்தை பார்க்க வேண்டும் என்று எண்ணுபவர் தான் தந்தை என்று ஒரு நூலில் போட்டிருந்தாங்க. அதனால் தாயினோட அன்பிற்கு எந்த வகையிலும் குறைந்தவர் அல்ல தந்தை என்று இன்று தந்தையரை போற்றுவோம். தந்தையனுடைய நினைவு நாள். தாய் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாய் வீட்டிலேருந்து பண்ணாங்கன்னா இப்போ எல்லோரும் வெளியில் சம்பாதிக்கிறாங்க. தந்தை அந்த அளவுக்கு வெளியில் போய் சம்பாதிச்சு கொண்டு நம்ம குழந்தைங்களுக்குன்ட்டு செய்கிறவர் தந்தை. அதனால் தந்தையினோட இதை பற்றி என்ன சொல்கிறதுனே இல்லை. மாதா, பிதா, குரு, தெய்வம். தெய்வமே தன்னை 4வது இடத்தில் தான் வைத்து கொள்கின்றது. முதலில் உயிர் கொடுத்த தாய், தந்தை, மாதா, பிதா, குரு, தெய்வம். அதை போல தன்னையே தெய்வம் 4வது இடத்தில் வைத்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் என்ன சொல்லி மாள முடியாது. அவை போல தந்தையர் தினம். அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். சூரிய உதயம் 5:54. மிதுன நாளிகை 5:05. திதி சூன்ய திதி. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு, புதன். குரு இன்னைக்கு வந்துட்டார் சூரியன். அங்கே குரு, புதன், சூரியன், சூரிய புதாத்திய யோகம். அதுவும் குருவும் கூடவே இருக்கிறாரு. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். குரு அங்கே இருந்துக்கிட்டு மிதுனத்திலிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் கேது, செவ்வாய் கூட இருக்கிறாரு. கேதுவும் செவ்வாயும் அங்கே இருக்கும் பொழுது பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உடல்நிலையில் ஆரோக்கியம் செலுத்துங்கள் சிம்மராசிக்காரர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கும்பத்தில் சனி, ராகு. உண்மையான பெரிய மனிதனுக்கு முதல் அடையாளம் பணிவு. நல்ல நேரம் என்கின்ற சுபகாரம் 7:30 to 8:30, மாலை 3:30 to 4:30. கௌரி நல்ல நேரம் 10 to 11:30, மாலை 1 to 2:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 10 to 12. ராகு காலம் 4:30 to 6. இன்னைக்கு நம்ம எப்பவும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால பூஜை பண்ணுவோம். அதனால் ராகுகாலம் 4:30 to 6. துர்க்கைக்கு விலைக்கு போடுங்க. வண்டி வாகனத்தில் போகிறவங்க துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்க. இரத்த காயம் எதுவும் ஏற்படாமல் இருக்கும்.
குளிகன் வந்து 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. சந்திராஷ்டிரமம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் நன்மை, ரிஷபம் அமைதி, மிதுனம் செலவு, கடகம் ஆதரவு, சிம்மம் ஆதாயம், கன்னி குழப்பம், துலாம் போட்டி, விருச்சிகம் சிக்கல், தனுசு அலைச்சல், மகரம் ஜெயம், கும்பம் மேன்மை, மீனம் ஊக்கம். நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு வந்து திங்கட்கிழமை, சுப முகூர்த்த நாள். திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள். இருங்க, வேற என்ன ஒரு இது? ஆவணி 2ஆம் நாள். ஓகே. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இங்கே படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு வந்து சூரிய பகவானுக்குரிய அந்த சூத்திரத்தை புக்கு அங்கே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னால் எழுந்திரிச்சு எடுக்க முடியல. ஓம் சூர்யா போற்றி, சந்திரா போற்றி, ஓம் சூரிய பகவானே போற்றி. எல்லாரும் நல்லா படிங்க. எல்லாம் நோட்டு இருக்கு, அது அங்கே இருக்குது சூரிய பகவானுக்குரிய அந்த ஒரு இது. இன்னைக்கு வந்து நீங்கள் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை இது பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சரணம் சரணம் ஸ்ரீ துர்கா, ஜெய துர்கா சரணமம்மா சரணம், தெரிசூடி நவகாளி சரணமம்மா சரணம், மகிமை மேல் பதிந்திருக்கும் மலரடிகள் சரணம், உன் மலர் பாதங்களே சரணம், நன்மை தரும் நவராத்திரி நாயகியே சரணம். என்னால் எந்திரிச்சு எடுக்க முடியல. ஸ்வர்ணாகர்ஷண பைரவர், அபிராமி அந்தாதி, மன அமைதி பூங்காக்கு ஒரு நல்ல பாதை, சுவாமி சிவானந்தா. எந்த ஒரு நூலுமே திரும்ப திரும்ப படியுங்கள். ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். குடும்பத்தில் சில, அலுவலகத்திலும் சரி, மனதில் ஏற்படும் விரிசல்களை போக்க நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தையை, ஈகோ விடுங்கள். அர்த்தமில்லாமலும் பின்விளைவு அறியாமலும் பேசிக்கொண்டிருப்பதை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்தினையும் நாசுக்காக பிரச்சனையை கையாளுங்கள், விட்டு கொடுங்கள். சில நேரங்களில் சில சங்கடங்கள் சகித்துத்தான் ஆக வேண்டும் என்று உணருங்கள். எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். உங்களது கருத்துக்களில் உடும்புப்படியாக இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். மற்றவர்களுக்குரிய மரியாதையை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்த தவறாதீர்கள். புன்முறுவல் காட்டவும் அன்பு சொல்லை கூட நேரமில்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள். பிரச்சனைகள் ஏற்படும் போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் காத்திருக்க நீங்களே பேச்சை துவக்குங்கள். இந்த உலகம் மெய்ப்பொருளா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரார்த்தனை முக்கியம். உதவிக்கு யாரை அழைப்பது? கவலைப்படுவதனால் என்ன பயன்? வேண்டாம் விவாதம். எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தினால். யார்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்காதீர்கள் என்பது நமது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்எஸ் விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி இருக்க கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.
நல்ல ஆரோக்கியம், பொருளாதார பாதுகாப்பு, மன அமைதிக்கு மிகவும் இன்றியமையாதது. வேலை அதுவே ஒரு தியானம். யாரை பற்றியும் குறை சொல்லாதீர்கள். நம் விருப்பமா உலகை இயக்குவது. பிறர் நம்மை பகைமை. கோபம் கொள்ளாதீர்கள். புகழ் மனிதனுக்கு தேவையா? பொதுமக்கள் கருத்துக்கு எவ்வளவு? நம் விதிதான் நமக்கு. சூழ்நிலைக்கேற்ப நாம் மாற வேண்டும். பொறுமை தரும் பலம். பொறாமைப்படாதீர்கள். தியானம் என்னும் அற்புத மருந்து. பயனுள்ள வேலை. பொறுப்புகளை என்ன செய்வது? அமைதியே மிகப்பெரிய. நாம் அமைதியாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாள வேண்டும் என்பது இறைவனோட இது. அமைதியே தீர்வு. அகிம்சையே ஒரு நல்ல இது. நினைவிருக்கட்டும். எது இனிய வழி அதுவே நல்வழியாக இருக்கட்டும். வேண்டாததை நிறுத்துங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.